மலைக்கோட்டை மாநகரினுடைய மையப்பகுதியிலே திருச்சி மறைமாவட்டத்தினுடைய ஒரு உயிர் துடிப்புள்ள பங்காக, மாதிரி பங்காக, இறைமக்களுடைய ஈடுபாடு, அன்பியத்தின் எழுச்சியும், இளைஞர்களுடைய சொல்லற்கரிய சாதனைகளையும் உள்ளடக்கிய இந்த சுப்பிரமணியபுரம் பங்கிலே இன்றைக்கு 72வது ஆண்டு பெருவிழா தங்கள் பாதுகாவலரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் குதூகல மகிழ்வோடு கும்பிட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். கேட்டு வாங்குவது சொன்ன உடனே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்க கை தட்டியிருக்கணும், எதிர்த்துக்கிட்டீங்கன்னா கை தட்டாமல் இருக்கிறது. கேட்டு வாங்குறது கை தட்டல். மாரம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பங்கில் அப்போ நான் மேட்டுப்பட்டியில் சின்ன சாமியார், கஸ்பார்னு ஒரு சாமியார் அங்கே இருந்தார். அந்த ஊர் கரைச்சலுக்கு பேர்பட்ட ஊர். அந்தோணியார் திருவிழா அங்கே வெகு விமரிசையாக நடக்கும். எந்த அந்தோணியார்? காட்டு அந்தோணியார், பெரிய அந்தோணியார். அந்த விழா நடக்கப்போ நான் அங்கே போயிருந்தேன். இந்த முன்னாள் மதுரை பேராயர் அந்தோணிசாமி பி. அந்தோணிங்கிறவர் அந்த ஊருக்காரர். அப்போ ஒரு சாமியாராக இருந்தார். நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரே கரைச்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டை நல்ல பெரிய ஆடு கொண்டு நிறுத்தி வச்சு இதை மந்திரிக்கணும் சாமின்னா. அங்கே அவர் சண்டை போட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்க எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர், அம்ப்ரோஸு நான் அந்த ஆட்டை போய் மந்திரிடா அப்படின்னாரு. நான் போய் புது சாமியார், ரொம்ப பதவுசா மொத வருஷம் சாமியாராகி மேட்டுப்பட்டில் சின்ன சாமியார் போய் ரொம்ப பதவுசாக நின்று பயபக்தியாக கையை நீட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணி முடித்தோடனே தீர்த்தத்தை தெளித்தேன். அந்த ஆடு தெனாவட்டை அப்படி தலையை திமிந்து பார்த்துச்சு. இப்போ நான் எப்படி உங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியும்? தெனாவட்டை அப்படி பார்த்தீங்க, அது மாதிரி தெனாவட்டை அப்படி நிமிந்து பார்த்துச்சு. பக்கத்தில் இருந்தவங்க கத்துனாங்க, சாமி ஒழுங்கா மந்திரி சாமி அப்படின்னாங்க. இதனோட இவ்வளோ பயபக்தி என்னடா என்னக்கடா அப்படி கத்துறாங்கன்னு தெரியாமல் திருப்பி ரொம்ப நேரம் கொஞ்சம் கையை வச்சு கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணி தீர்த்தத்தை தெளித்தேன். ஒரு மந்திரி சரியில்லடா, கூப்பிட்றா நம்ம சாமி அங்கே போகிறாரு அப்படின்னாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பி. அந்தோணிங்கிறவர் வந்தார், அந்த ஆர்ச்சி அந்த ஊருக்காரரு. அவர் வந்தார், கொண்டா தம்பின்னார். தீர்த்த சம்பா கையில் கொடுத்தேன். சும்மா அப்படி கையை நீட்டிட்டு மிம்மின்னார். நான் பயபக்தி அவளை நினைஞ்சவன் பண்ணேன். அவர் மிம்மின்னுவிட்டு தீர்த்தத்தை தெளித்தார். தெளித்தோடனே அந்த ஆடு சிலிப்பிருச்சு. சிலுப்புனா தான் வெட்டணும். அந்த ஆடு சிலுப்பலைன்னா வெட்டக்கூடாது. அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது சிலுப்பணும். இந்த ஆடு ராஸ்கல் நான் 2 தடவை புலதரம் வந்துருச்சு, சிலுப்பலை. தென்னாவட்டை அப்படி நிமிர்ந்து பார்த்துச்சு. நான் சாமியாரை கூப்பிட்டு கேட்டேங்க, வாங்க ஃபாதர், நானும் தான் அந்த ஆட்டை மந்திரிச்சேன், இது என்னடா அண்ணா சிலுப்பாமல் இருந்துச்சு. அவங்க என்னை திருப்பி மந்திரி சரியில்லைன்னாங்க. நீங்கள் உடனே திருப்பி வச்சு அப்படின்னேன். அது ஒன்றும் இல்லடா தம்பி, தீர்த்தத்தை தெளிக்கும் போது கண்ணை பார்த்து அடிக்கணுன்னாரு. முடிஞ்சிச்சு சொல்லி கண்ணை பார்த்து அடிக்கணும்னு சொல்லி சொன்னார். உடனே சிலிப்பிருச்சு. அந்த மாதிரி நான் உங்களெல்லாம் இப்போ வாழ்த்து மனசார சொல்லி வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். தென்னாவட்டாக இருக்குங்க. அதே சமயம் எதை எங்கே செய்யணுமோ அங்கே செய்யணும். அந்த புத்தியை கொண்டு போய் மலடிப்பட்டியில் புகுத்துனேன். எப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளையை கொண்டு வந்து மந்திரிக்க சொன்னாங்க. மந்திரிச்சுட்டு புத்தி அவர் சொன்ன புத்தியில் இப்படி அடித்தேன். என்ன ஆகும்? திருச்சி ஓடெல்லாம் அந்த மாதிரியே போச்சு. எந்த நேரத்தில் என்னத்தை செய்யணுமோ அந்த இடத்துல அதை செய்யணும். சரி, இருந்தாலும் இன்றைக்கு 72 ஆண்டுகளாக, அதுக்கு முன்பாகவே இந்த பகுதியிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மேட்ராசன கோவில் பங்காக இணைந்திருந்தார்கள். தனிப்பங்காக பிரிந்து ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கோவில் கட்டி அந்த கோவிலிலே குடியிருந்து பிரிட்டோ சாமியார் வந்த பிறகு ஒரு புதிய வடிவத்தோடு எழுச்சியோடு ஒரு கோவிலை கட்டி கோவில் மாறியிருக்கிறது. நம்முடைய பக்தி மாறவில்லை, நம்முடைய பாரம்பரியம் மாறவில்லை, நம்முடைய நம்பிக்கை மாறவில்லை, நம்முடைய விசுவாசம் மாறவில்லை, நம்முடைய இலக்கு மாறவில்லை, நம்முடைய திருப்பயணமும் மாறவில்லை என்பதை காட்டக்கூடிய விதத்தில் 72 ஆண்டுகளாக
நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை, கற்றுக்கொண்ட அந்த இயேசுவின் போதனையை கடைபிடித்து வருகிற உங்களையும் இந்த காலகட்டத்திலே உங்களோடு இணைந்து உங்களுடைய ஏக்க தாக்கங்களுக்காக மன்றாடி உங்களையெல்லாம் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒருங்கிணைத்து இந்த பயணப்பாதையிலே உங்களோடு பயணித்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அருமையான பங்கு தந்தை பாசமிகு பிலமென்ராஜ் தந்தை அவர்களுக்கும் சார்லஸ் தந்தை அவர்களுக்கும் இன்றைய நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை 72வது ஆண்டு திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கக்கூடிய நமது மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரர் திரு அந்துமான் அவர்களுக்கும், இந்த பாடகர் குழுவினர், ஏனைய நம்முடைய பலிப்பிட சிறார்கள், மக்கள் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய, இந்த நாளிலே இந்த அருள் தலத்திலே நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எல்லா இதய வேண்டல்களையும் இந்த மரபநாட்டு மாவீரனுடைய பரிந்துரையால் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நீங்கள் அளப்பெரிய விதத்தில் எல்லா அருளையும் வளங்களையும் நலன்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகின்றேன். அன்றொரு நாள் லிஸ்பன் நகரிலே திருமதி டோனா பிரிட்டோ என்கிற பெண்மணி ஒருத்தி அழகான தன்னுடைய திருமண ஆடையை அணிந்து கொண்டு அந்த லிஸ்பன் நகர வீதிகளிலே வளமாக வந்து கொண்டிருந்தாள். ஆடி பாடி மகிழ்ந்து அக்களித்து சிரித்து அவள் ஒரு கொண்டாட்டத்தையே நிகழ்த்தி கொண்டிருந்தாள். பெருவாரியாக நமது மக்கள் இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. கல்யாணத்துக்கு ஒன்றை கட்டிக்கிட்டு வருது, மண்டபத்துக்கு வரும்போது இன்னொன்று கட்டிக்கிட்டு வருது. கல்யாணத்துக்கு வரும்போது அறகுறையாக வருது, பூசைக்கு வரும்போது அறகுறையாக வருது. மண்டபத்துக்கு வரும்போது நல்லா அழகாக பட்டு புடவை உடுத்தி பக்குவமாக வந்து நிற்கிதுங்க. இந்த கலாச்சாரம் எப்படி நம்மக்கிட்ட பூந்துச்சுன்னு தெரியல. பார்த்தா ஒரு வெள்ளை வெளியேர்னு என்னத்தையோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஒரு ஃப்ராக்கை போட்டுக்கிட்டு, அது என்னடானா கோயிலையே கூட்டிகிட்டு வரும். அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பின்னால் வேணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து தூக்கி பிடிச்சி வச்சு இதில் வேறு முக்காடை போட்டுக்கிட்டு, நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அவன் முக்காடு இருக்குது. அவன் தாலி கட்ட போகிறான், முக்காடோட கட்டுறான். பக்கத்தில் இருக்கிறது அந்த வெயில் எடுத்து விட்டு கட்டுறாங்கிறான். இவன் அதை எடுத்து விடுறது பதிலாக பின்னால் இருக்கிறத எடுத்து விடு. என்ன கந்திர குளமாக நடக்குது. ஆனால் இதெல்லாம் அங்கிருந்து வெளிவந்தது. ஆனால் வெளிநாடுகளிலே கூட இப்படிப்பட்ட அரங்கேற்றங்கள் நடப்பதை பார்த்து நாம் அதனை காப்பி அடித்தா பரவாயில்ல, அறகுறையாக காப்பி அடித்து சிக்கிக்கிறோம். அங்கே அந்த மாதிரி அந்த பெண்மணியானவள் தன்னுடைய அழகு நிறைந்த அந்த ஆடையை அணிந்து, அவளும் ஒரு அழகு நிறைந்தவள், அப்படி அணிந்து வலம் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஊர் மக்கள் எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டு, என்ன நடந்தது உனக்கு இன்றைக்கு, இப்படி உன்னுடைய திருமண ஆடையை அணிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாயே என்று. நம்ம ஆளுகெல்லாம் ஒரு நாளைக்கு திருமண ஆடைனா அவ்வளோதான், அதுக்கப்புறம் போச்சு. புது நன்மை ட்ரெஸ்ஸு வாங்கினா அதோட சரி, கோட்டு கல்யாணத்துக்கு கட்டுவோமா, அதுக்கப்புறம் அது போச்சு. இந்த மாதிரி நம்ம. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. திருமண உடை என்று சொன்னால் அவர்கள் வாழ்விலே ஒவ்வொரு முறையும் வந்து போகிற நிகழ்கிற எல்லா மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளுக்கும் அவர்கள் அந்த திருமண உடையோடு வருவது வழக்கம். எனவே இந்த பெண்மணி டோனா பிரிட்டோ அவ்வாறாக சென்று கொண்டிருந்ததை பார்த்து கேட்டார்கள், என்ன நடக்கிறது என்று சொல்லி. அப்போது சொன்னால், இன்றைக்கு நான் அதிமிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் வாழ்வில் நான் என்னுடைய மகிழ்ச்சியின் உச்சத்தை கண்டடைந்தேன் என்று சொல்லி அவள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். என்ன மகிழ்ச்சி என்று கேட்டார்கள். என் மகன் இந்தியாவிலே கொலை செய்யப்பட்டு விட்டான், கொல்லப்பட்டு விட்டான். என் மகன் ஜான் டி பிரிட்டோ இந்தியாவிலே மரபநாட்டிலே கொல்லப்பட்டதாக எனக்கு செய்தி சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறாள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தன் ஒரே பேரை, தன்னுடைய மகனை, தன் பாசம் மிகுந்த மகனை, அவன் இந்த நாட்டிற்கு வந்துவிட்டு தாயை சந்திக்க செல்லுகிறான் லிஸ்பன் நகருக்கு. அங்கே அந்த தாய்க்கு உள்மனத்திலே படுகிறது, இவன் அங்கே போனால், திரும்பி போனால் கொன்று போட்டு விடுவார்கள், கொலை செய்யப்படுவான் என்று தெரிந்து அந்த தாய் மன்றாடி கேட்கிறாள் இந்த அருளானந்தரை பார்த்து, மகனே நீ மீண்டும் இந்தியாவிற்கு போக வேண்டாம் என்று கேட்கிறாள். இந்தியாவிற்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறாள், தடை சொல்லுகிறாள், மன்றாடுகிறாள். ஆனால் இந்த மாவீரன் சொல்லுகிறான், இல்லை அம்மா, நான் அங்கேதான் செல்வேன், எனக்கு தெரியும்
என் சாவு அங்கே தான் நடக்க வேண்டும் என்பது நடக்கட்டும் என்று சொல்லி தாய் சொல்லையும் தட்டிவிட்டு இயேசுவின் மீது கொண்டு வந்த அந்த அளப்பரிய நம்பிக்கையின் நிமித்தம் அவர் மீது இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோமே, என் பொருட்டு இவ்வுலக வாழ்வை தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். என் உயிர் இந்த உலகத்திலே ஒரு பொருட்டு அல்ல, நிலை வாழ்வுக்கு நான் என்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வுலகில் என் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குகிறார் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன், வாழ்ந்து காண்பித்தவன், வாழ்வின் நாயகனாக இந்த அருளானந்தர் திகழ்கிறார். தொடக்கத்திலே சொன்னார்கள், திருச்சபைக்கினுடைய வளர்ச்சிக்கு வேத சாட்சிகளின் ரத்தம் என்னவோ சொன்னாங்க. வாசிச்சவங்க எங்க? அங்கே இருக்கிறாங்க, அங்கே அமைதியாக இருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? அவங்க மறந்துட்டாங்க. அவங்க எப்படியே எங்கிட்ட கிட்ட போய் பாரு. அவங்க இந்த டோனா ப்ளூட்டோ நினச்சி போய்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. விட்டுருங்க. அப்போ இதை சொல்லலை. அவங்க சொன்னதை மாற்றி சொன்னாங்க. அதுக்காக தான் கேட்டேன். இல்லை, அவங்ககிட்ட கேளுங்க, எழுதி வச்சுக்கிறத. ஆனால் ஒரு திருச்சபை என்கிற விருட்சம் வளர்வதற்கு விதையை ஊன்றுவது போல ஒவ்வொரு மறைசாட்சியினுடைய ரத்தம் இந்த திருச்சபையை வளர்த்தெடுத்திருக்கிறது, வார்த்தெடுத்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நம்புகிறேன். எல்லா மறைசாட்சிகளும் புனிதர்கள், ஆனால் எல்லா மறைசாட்சியரும் புனிதர்கள், ஆனால் எல்லா புனிதர்களும் மறைசாட்சியர் அல்ல. சவேரியார் புனிதரா மறைசாட்சியா? யாக்கோபு, சென்ட் ஜேம்ஸ், அவர் அப்போஸ்தலர், புனிதர், மறைசாட்சி. மறைசாட்சி என்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர்கள் மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். மார்டேர்ஸ். மரியாதை பொறுத்த மட்டிலே சொல்லுவார்கள், மரிக்காமலே மரித்து கொண்டிருந்த வேத சாட்சி மரியாள் என்று சொல்லுவார்கள். அவள் அன்றாடம் தன் வாழ்க்கையிலேயே மரித்து கொண்டே உயிர் வாழ்ந்தவள், உயிர் வாழ்ந்து கொண்டே மரித்து கொண்டிருந்தவள் மரியாள் என்று சொல்லுவார்கள். அவ்வாறாக இந்த அருளானந்தர் தன்னுடைய இரத்தத்தை, தன் உயிரை, தன் உதிரத்தை இந்த மண்ணிலே சிந்துவதற்கு சித்தம் கொண்டதால் தாயினுடைய வார்த்தைக்கு கூட மீறி இந்த மரவ நாட்டுக்கு வந்தார், தன் உயிரை கொடுத்தார். அவர் அப்பொழுது சொல்லுகிறார், என்னுடைய இந்த உடலை காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாக போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வாறாக அவரை வெட்டச் சென்றவன் கூட கை நடுங்கி வெட்டுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறான். அவனை உற்சாகப்படுத்தி வெட்டுவதற்கு தன் தலையை குனிந்து கொடுத்தவர் இந்த மாவீரன், மரவ நாட்டு மாவீரன் அருளானந்தர். எப்படி வெட்டுவது என்பது, உயிரோடு ஒருவனை வாளால் வெட்டி கொள்ள வேண்டுமே என்கிற நேரத்திலே அவனுக்குள் ஒரு பதற்றம் ஏற்படுகிறது. அந்த பதற்றத்தையும் தடித்து அவனுக்கு உரிய தைரியத்தை கொடுத்து தலையை நீட்டியவன் இந்த மாவீரன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த மாவீரனுக்கும் சுப்பிரமணியபுரத்திலே இன்றைக்கு கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சுப்பிரமணியத்துக்கு வந்தாரா? பங்குசமேரா இருந்தாரா? இங்கே யாருக்காவது மாமியா மச்சானா இருந்தாரா? யாராவது பார்த்துருக்கீங்களா? சொந்த பந்தமா? அப்புறம் எதுக்கு அவருக்கு இங்கே விழா? 72 ஆண்டுகளாக அருளானந்தருக்கு ஏன் நீங்களும் நானும் விழா கொண்டாடுகிறோம்? இந்த அருளானந்தர் எந்த இயேசுவை நம்பி தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதே இயேசுவை நம்பித்தான் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த அருளானந்தர் எந்த கிறிஸ்துவின் திருவுடலில் திருரத்தத்தில் பங்கு பெற்றாரோ அதே கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தில் நீயும் நானும் பங்கு பெறுவதால் இந்த அருளானந்தருக்கும் எனக்கும் இரத்த சொந்தம் தொடர்பு உண்டு.
இயேசுவின் இரத்தத்தை நான் பருகுகிறேன், எனக்கு முன்பாக இயேசுவின் இரத்தத்தை பருகியவன் இயேசுவின் திருவுடலை உண்டவன் என்று சொல்லுகிற விதத்திலே அவருக்கும் எனக்கும் இயேசுவினால் எழுந்த இரத்த உறவு தொடர்பு. மூன்றாவதாக, நான் வாழ வேண்டிய வாழ்வு பாதையிலே, செல்ல வேண்டிய வாழ்வு பாதையிலே கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையை அவன் கொண்டிருந்து அந்த வாழ்வு பாதையை என் வாழ்வுக்கு முன்பாக வாழ்ந்து நடந்து சென்றவன் என்ற காரணத்தினால் எனக்கும் இந்த மாவீரனுக்கும் தொடர்பு உண்டு. எனவே தான் நீங்களும் நானும் இந்த மாவீரனின் திருவிழாவை இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் அவர் யாரோ நாம் யாரோ, அவ்வளவுதான். நீங்களும் நானும் இந்த அளவிற்கு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதுதான் காரணம். என்று சொன்னால் இந்த மாவீரர்கள், இந்த மறைசாட்சியர்கள் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்ன, நமக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய சவால் என்ன? எத்தனை எத்தனை துன்பங்கள், துயரங்களை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலெல்லாம் ஒருத்தர் பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். நல்லா இருக்கேன் அப்படின்னு. இப்போல்லாம் சில சமயத்தில் வேண்டாத விவாதம் பிடிச்சி இருக்குது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஏன் நான் நல்லா இல்லைன்னா நீ என்ன செய்ய போகிறேங்கிறான். நான் நல்லா இல்லைன்னு ஒன்றை சொன்னேனாங்கிறான். இன்றைக்கி அது ஒரு கும்பல் கிளம்பி இருக்குது. இப்போல்லாம் ஒருத்தர் பார்த்தா, என்ன ரொம்ப இதாகிட்டீங்க, சர்க்கரையா? ஆமாம், அந்த சனியனோட போராட வேண்டியிருக்கு. எவ்வளவு இருக்குது? அது ஒரு 180லேருந்து 200க்குள்ளே இருக்குது. அப்பா, நமக்கு நிம்மதிரா, சந்தோஷம். எனக்கு 150 தான் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டால் இப்படி தான் போகுது. எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் சாமியாராக இருக்கான் ஜெர்மனியில். அவன் லீவுக்கு வந்தவன் எனக்கு ஒரு கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தான். அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு போன பிறகு அவன் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் என்கிட்ட கேள்வி, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேறான். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தவன் இந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு போன பிறகு, சித்தப்பா ஃபோன் நல்லா இருக்கா? நிலைமை பார்த்தீங்களா, உறவு எந்த அளவுக்கு ஓடி போச்சு. எல்லா கருவு கலாச்சாரத்தில் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கியாங்கிறது முக்கியம் இல்லை. உனக்கு சர்க்கரை எவ்வளோ, எனக்கு சர்க்கரை எவ்வளவு. ஏதோ துன்பத் துயரங்கள், நம் கவலைகள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உள தகிப்புக்கள், இந்த இயற்கையின் சீற்றங்கள், வெள்ளம், கஜா புயல், கொரோனா என்ற கோரப்பிடி, இவைகளெல்லாம் கடந்து நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த நம்பிக்கையிலே நாம் இதெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம், சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? இது தேவைதானா? எவ்வளவு மரண ஓலங்கள், எவ்வளவு கஷ்ட துன்பத் துயரங்கள், எவ்வளவு நோய் பிணிகள், இயற்கை சீற்றங்கள், போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், பிளவுகள், பிரிவினைகள், சாதிய துவேஷங்கள், இவைகளுக்கு மத்தியிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறோமே. இன்னும் நாம் இத்தனை சீரழிவுகளுக்கு மத்தியிலும் எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எது நம்மை இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறது? அதுதான் நாம் கொண்டிருக்கிற இலக்கு. அந்த இலக்கை நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்து இன்றைக்கு சுட்டி காட்டுகிற அந்த மனிதர்கள், மாமனிதர்கள் தான் இந்த புனிதர்கள், இந்த மறைசாட்சியர்கள். நம்முடைய துன்ப துயரங்கள், கவலை, கண்ணீர், நோய், பிணிகள், போராட்டங்கள், கலகங்கள், கடன் தொல்லைகள், துன்ப துயரங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு வெற்றி உண்டு என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த கோயிலில் வந்து உட்காந்துருக்கணும், கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்க நேரத்தில் திருவிழாவுக்கு வரி கொடுக்கணும், பூசைக்கு காசு கட்டணும், எல்லாம் எதுக்கு? இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு விடியல் உண்டு, ஒரு நாள் ஒரு விடுதலை உண்டு. இதற்காக ஒரு வெற்றி பரிசு காத்திருக்கிறது. இதோ நான் என் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், நான் வெற்றி வாகைக்கு சூடுவதற்காக காத்திருக்கேன் என்று சொன்ன பவுலடியாரை போல நமது துன்பங்கள், துயரங்கள் இவைகளெல்லாம் அர்த்தமற்றவைகள் அல்ல. இவைகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. இவைகளுக்கெல்லாம் ஒரு தேவையான ஒரு இறுதியிலே ஒரு வெற்றி உண்டு, ஒரு விடுதலை உண்டு. அதுதான் அந்த நிறைவாழ்வு. அந்த நிலைவாழ்வுக்கான, நிறைவாழ்வுக்காக இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பள்ளம் நோக்கித்தான் வெள்ளம் பாய்கிறது, பள்ளம் நோக்கித்தான் வெள்ளம் பாய்கிறது. அதே போன்று எங்கே பாவங்கள் பெருகி இருக்கிறதோ, எங்கே துன்ப துயரங்கள் அதிகமாகி இருக்கிறதோ, எங்கே கவலை கண்ணீர் வடிக்கப்படுகிறதோ,
அங்கேதான் கடவுளுடைய அருள் வெள்ளம் அதிகமாக பாய்ச்சப்படுகிறது. மேட்டுக்குடி மக்கள் மத்தியிலே, மேல்மைத்தனம் கொண்டவர்கள் மத்தியிலே மேட்டை நோக்கி வெள்ளம் பாய்வதில்லை, பள்ளங்களை நோக்கித்தான் வெள்ளம் பாய்கிறது. பாவிகள் மத்தியிலே தான் குறைபாடுகளும் நோய்களும் பிணிகளும் துன்பங்களும் துயரங்களும் எங்கே கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறதோ, எங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதோ என் மக்கள் வடிக்கின்ற கண்ணீரை நான் என் கண்களால் கண்டேன், என் மக்கள் எழுப்புகிற கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று சொன்ன அந்த கடவுள் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் கடவுளாக இருப்பதால் நாம் கண்ணீரை காண்கிற தேவன், நம் கூக்குரலை கேட்கிற தேவன், நம்முடைய துயரங்கள் துன்பங்கள் பாவங்கள் நோய்கள் பிணிகள் இவைகள் எங்கே பெருகி மலிந்து இருக்கிறதோ அங்கேதான் அவருடைய அருள் வெள்ளம், அங்கேதான் அவருடைய இரக்கத்தின் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. எசாயாகமத்திலே வாசிக்கிறோம், இதோ காட்டாற்று வெள்ளம் போல் நாம் அவள் மேல் அன்பு கூர்ந்தோம் என்று. காட்டாற்று வெள்ளம் போல் 72 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே வாடுகிற மக்களுக்கு அவருடைய அருள் வெள்ளம், அவருடைய ஆசீரின் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சாட்சியம்தான் இந்த திருவிழா. அந்த மறைசாட்சியர் வாழ்ந்த வாழ்வை நீங்களும் நானும் வாழ துணிந்து விட்டோம் என்கிற சாட்சியத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த திருவிழா. எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதைத்தான் நாம் கடந்த 3 ஆண்டுகளாக சிந்தித்தோம். என்ன சிந்தித்தோம்? எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஏமாற்றம் தருகிற நம்பிக்கை அல்ல. இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டவர்கள் தான் இந்த மறைசாட்சியர்கள். நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை, பவுலடியார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் நம்புகிற தெய்வம் யார் என்று எனக்கு தெரியும், அவர் நம்பத்தக்கவர். இயேசு ஆண்டவர் நம்பத்தக்கவர். அந்த வார்த்தை நம்பத்தக்க வார்த்தை. அதை தங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து நிரூபித்து காண்பித்தவர்கள் இந்த மாவீரர்கள், இந்த மாமனிதர்கள், இந்த புனிதர்கள், இந்த மறைசாட்சியர்கள். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாமும் இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு என்ன நிகழ்ந்தாலும் எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல், அந்த மகன் இறந்து போன பிறகு இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர், இழந்து விடாதீர். நாமும் எல்லா விதமான வாழ்க்கையின் நெருக்கடிகளிலே துன்ப நேரங்களிலே சிக்கி தவித்தாலும் கொண்டிருக்கிற நம்பிக்கையை இழந்து விடாதபடிக்கு இவற்றைக்கெல்லாம் நமக்கு ஒரு நிலை வாழ்வு காத்திருக்கிறது என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயண பாதையிலே தான் இந்த மாவீரன் நமக்கு முன்பாக பயணித்திருக்கிறான். அந்த பயணப்பாதையை நமக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பயணப்பாதையை நமக்கு வழிகாட்டியாக முன்னே சென்றிருக்கக்கூடியவர். அந்த பயணப்பாதையிலே இலக்கை மாறாமல் தொடர்ந்து பயணிக்க, தொடர்ந்து செல்லுவேன், தொல்லைகள் என்ன செய்யும் என்கிற மாவீரத்தனத்தோடு நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக உரமேற்றி உசுப்பேற்றி அதனை ஒரு வைராக்கியம் நிறைந்த நம்பிக்கையாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு தளம்தான், களம்தான் இந்த திருவிழா கொண்டாட்டங்கள். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய எதிர்நோக்கும் நிச்சயமாக நமக்கும் வாழ்வின் இறுதியிலே ஏமாற்றம் தராது. நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு விடுதலையை தரும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கையிலே நான் இன்னும் வேரூன்றி ஆழமாக வாழ்வேன் என்கிற வைராக்கியத்தோடு இந்த மாவீரனுடைய வழியாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.